வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. ஆந்திர மாநிலத்தில் இருந்து சென்னை வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட உரான் குட்டான் குரங்குகளை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதித்த விவகாரத்தில் எஸ்ஐ உட்பட 4 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடத்தல் சம்பவத்தின் பின்னணி என்ன? பல்வேறு சோதனை சாவடிகள், வனத்துறை கெடுபிடி என அனைத்தையும் தாண்டி 4 உராங்குட்டான் குரங்குகளை சென்னை விமான நிலையத்திற்கு காரில் கடத்திச் சென்றுள்ளது ஒரு கும்பல். சர்வசாதாரணமாக கடத்தல் நடைபெற்றது எப்படி? செங்குன்றம் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் அசோக். இவர் கடந்த வாரம் காவலர்கள் வல்லரசு, மகேஷ், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருடன் பாடியநல்லூர் சோதனை சாவடியில் 15 நாட்களுக்கு முன்பு வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் இருந்த கும்பல் அரிய வகை விலங்கினமான உராங்குட்டான் குரங்குகளை வெளிநாட்டிற்கு கடத்த சென்னை விமான நிலையம் நோக்கி செல்வது தெரிய வந்தது. கடத்தல் கும்பலுடன் பேச்சுவார்த்தை நடத்திய உதவி ஆய்வாளர் அசோக் பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் குரங்குடன் அங்கிருந்து செல்ல அனுமதித்துள்ளார். இதனால் எந்த பிரச்சனையுமின்றி அந்த கும்பல் குரங்குகளுடன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். உதவி ஆய்வாளர் அசோக் உட்பட 4 காவலர்களும் பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கடத்தல் விவகாரம் வெளியில் கசிந்துள்ளது. உயர் அதிகாரிகளுக்கு கடத்தல் விவகாரம் தெரியவர ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில் சிறப்பு பிரிவு போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பணத்தை பெற்றுக்கொண்டு 4 போலீசாரும் கடத்தல் கும்பலை தப்பிச் செல்ல அனுமதித்தது உறுதியானது. கடத்தல் கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்ட 4 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து ஆவடி காவல் ஆணையர் உத்தரவிட்டார். ஆந்திர மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட உராங்குட்டான் சித்தூர் வழியாக தமிழக எல்லையான திருத்தணி பொன்பாடி சோதனை சாவடி, பட்டறை பெரும்பத்தூர் சோதனை சாவடி ஆகியவற்றை கடந்து ஆவடி காவல் ஆணையரக எல்லை வழியாக கடத்திச் செல்லப்பட்டுள்ளது. வழிநெடுக உள்ள காவல் நிலையங்கள், போக்குவரத்து சோதனை சாவடிகள், காவல் உதவி மையங்கள் என அவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களையும் தாண்டி வனத்துறையினரின் கெடுபிடிகளையும் மீறி எப்படி காரில் 4 உராங்குட்டான் குரங்குகள் கடத்தி வரப்பட்டது என போலீசார் வியப்படைந்துள்ளனர். கடத்திச் செல்லப்பட்ட உராங்குட்டான் குரங்குகள் சென்னையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கு கடத்திச் செல்லப்பட்டதா என்றும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். உராங்குட்டான் கடத்தப்பட்ட விவகாரத்தில் ஒரே காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் உட்பட 4 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.